வெல்கம் டு சேனல். இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங்குவேஜு. அதை வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். சரிங்களா? அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8 வகையான கூறுகள் இருக்குது. 8 வகைகள் இருக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நவுன்ஸ், வேர்ப்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ், ப்ரனவுன்ஸ், ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜெக்ஷன்ஸ், இன்டர்ஜெக்ஷன்ஸ், இது எல்லாமே இருக்குது. அதோட தமிழ் மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா நவுன்ஸ் அப்படின்னா பெயர் சொற்கள், வேர்ப்ஸ் அப்படின்னா வினை சொற்கள், அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா பெயரெச்சங்கள், பெயரிரு சொற்கள், அட்வர்ப்ஸ் அப்படின்னா வினையெச்சங்கள், வினையுறு சொற்கள், ப்ரனவுன்ஸ் அப்படின்னா சுட்டு பெயர் சொற்கள், ப்ரிப்போசிஷன் அப்படின்னா முன்னிடை சொற்கள், கன்ஜெக்ஷன் அப்படின்னா இணைப்பு சொற்கள், இடைச்சொற்கள், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னா வியப்பிடை சொற்கள். இது எல்லாமே இதோட தமிழ் மீனிங். வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் நடத்துகிற பாடத்தெல்லாம் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நவுன்ஸ் அப்படின்னா பெயர் சொற்கள். பெயர் சொல் அப்படின்னா திங்ஸு, பீப்புள், பிளேஸ். திங்ஸ் அப்படின்னா பொருள், பீப்புள்னால் நபர்கள், பிளேஸ்னால் இடம். இதை தான் நம்ம நவுன்ஸுன்னு சொல்கிறாங்க, பெயர் சொற்கள்னு சொல்கிறாங்க தமிழில். அதோட எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜர், தமிழில் பார்த்தீங்கன்னா நிர்வாகி, கார் மகிழுந்து, இங்கிலாந்து, சர்மிலன், தமிழ். இது எக்ஸாம்பிளுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹீ இஸ் எ மேனேஜர், அவர் ஒரு நிர்வாகி. இது நவுனை குறிக்கும். நவுன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நவுன் இப்போ எந்த மொழியிலேருந்து வந்துச்சு, நவுன் என்ன, எத்தனை நவுன் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். நவுன் பார்த்தீங்க அப்படின்னா நோமன் அப்படின்ற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தான் அதை மருவி தான் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நவுன்ஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. பெயர் சொற்கள்னால் முன்னாடியே சொல்லியிருக்கேன். திங்ஸு, பீப்புள், பிளேஸ், இது மூணையுமே குறிக்கிற சொல் தான் பெயர் சொற்கள், அதாவது நவுன்ஸ். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நவுன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. 8 நவுன்ஸ் இருக்குது. 8 நவுன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா காமன் நவுன்ஸ், தமிழில் பார்த்தீங்கன்னா பொதுவான பெயர் சொற்கள், ப்ராப்பர் நவுன்ஸ் அப்படின்னா உரித்தான பெயர் சொற்கள், கவுண்டபிள் நவுன்ஸ்னால் கணக்கிடு பெயர் சொற்கள், அன்கவுண்டபிள் நவுன்ஸ்னால் கணக்கிட முடியா பெயர் சொற்கள், கலெக்டிவ் நவுன்ஸ்னால் கூட்டு பெயர் சொற்கள், கான்க்ரீட் நவுன்ஸ்னால் திட பெயர் சொற்கள், அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னால் நுண் பெயர் சொற்கள், காம்பவுண்ட் நவுன்ஸ்னால் கலவை பெயர் சொற்கள். இதை அடுத்த செக்ஷனில் ப்ரீஃபாக பார்க்கலாம். இது வரைக்கும் போதும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆளுன்னு ஒரு இது எழுதியிருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த இதுலேருந்து எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக உங்களோட இதுக்கு வந்துடும் யூடியூப்பில்.